வாங்கிய கடனை அடைப்பீங்க, புதிய கடன் வாங்கிடாதீங்க. வாங்கிய கடனை அடைக்கலாம், புதிய கடன் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வி கடன் வாங்கலாம். புதிய கடன் வாங்குறதா இருந்தால் உங்களுடைய குழந்தை படிப்புக்காக கடன் வாங்கலாம், அல்லது உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அது கல்விக்கான கடன். பேங்க்கில் மட்டும் வாங்க, தனிநபரிடம் வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த நிலையில் தனிநபரிடம் வாங்கினா பின்னாடி ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? டைமிங்கில் வருது. அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுடைய எல்லையை மீறி வாங்கிட வேண்டாம். அதை என்ன சொன்னால் தகுதிங்கிறது இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய பொருளாதார எல்லையை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிவிட வேண்டாம் என்பது என்னுடைய மேலான கருத்து. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகால வேளையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் கடன் சுமைகள் குறைந்து உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6க்குரியவன் 7ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா துர்க்கை அம்மனை முழு மனதோடு மனதார வழிபாடு செய்யுங்கள். ஏற்றம் உண்டு, வெற்றிகள் உண்டு.